பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த பெயர் எந்த எழுத்துக்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தெரியணும். அதே சமயம் இவங்க அதிகமாக பயன்படுத்தும் எழுத்துக்களில் எதை உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும், உங்களுடைய எழுத்துக்கள் உங்களுக்கு பொருத்தமான பெயர்கள் பொருத்தமான லெட்டர்களை செலக்ட் பண்ணும்போது நீங்க ஒரு உப்பை வாயில் வைத்து அதை வச்சு வாயை கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எழுத்துக்களை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அது சிறந்த பயனை கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே போல இவங்க அரிசியை பயன்பாட்டில் எழுத்தை உச்சரிக்கும் போது அரிசி பயன்பாட்டை வைக்க கூடாது. வச்சீங்கன்னா நான் ஒவ்வொன்றும் அரிசி தண்ணி அதில் வைத்து எழுத சொல்லியிருப்பேன். இந்த விருச்சிகக்காரர்கள் அரிசியோ தண்ணியோ பயன்பாட்டில் இருக்க வேண்டாம். உப்பை பயன்பாட்டில் எடுத்து நீங்க எழுதினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இதே மாதிரி இவங்க அம்மன் வழிபாடு இங்க முக்கியமாக இருக்கும். இவங்க பேருக்கு அம்மன் வழிபாடு ஒரு நிறைய விஷயங்கள் இவங்களுடைய தாழ்வு மனப்பான்மையில நிறைய விஷயங்கள் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இங்க அம்மன் வழிபாடு எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இப்ப விருச்சிக ராசி நேயர்களுக்கு லக்கியான எழுத்துக்கள் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 10ஆம் பாவம் அவங்களுடைய ராசியில இருந்து 10ஆம் பாவமான சிம்ம ராசியை நம்ம எடுத்துக்கிறோம். சிம்ம ராசிக்குள்ள எழுத்துக்கள் இவங்களுக்கு ஒரு கொடுப்பனையாக கொடுத்து, அதாவது போன ஜென்ம கொடுப்பனைகளை நம்மளுக்கு தாராளமாக அள்ளி வழங்குவதும், நம்மளுக்கு பேர் புகழ் உச்சம் அடைவதும், வேலையில் சிறந்த அமைப்புகள் பெறுவதற்கும் இந்த 10ஆம் நம்பர் உள்ள எழுத்துக்கள், அது 10ஆம் பாவத்தில் உள்ள எழுத்துக்களை நீங்க பயன்படுத்தீங்கன்னா மிக சிறந்த நற்பலனை பெறலாம் அப்படிங்கிறது. இந்த 10ஆம் பாவத்தில் உள்ள எழுத்தான சிம்மராசியுடைய எழுத்துக்கள் மா, மூ, மே, மோ, ட, டி, அப்புறம் டூ, டி இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த நற்பலனை கொடுக்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்கிறது. அதாவது மாதவன், அப்புறம் மனோ இவங்கெல்லாம் ஒரு சிறந்த உங்களுக்கு விருச்சிகத்துக்கு நல்ல பெனிஃபிட்டா உங்களுக்கு தொழில் சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய பேராக அமையுது அப்படிங்கலாம். மாலன், மனசு கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த பெயர்கள் உள்ள இவங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை அடைவார்கள். மனசுங்க பெயர் உள்ளவங்களும் மாதவன்கிற பெயர் உடையவங்களும் வெற்றி வாய்ப்புகளுக்கு சிறந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, தனுசில் உள்ள ஏ, யோ, ப, பி, பூ, த, ப, ட, அப்புறம் பே, போ இதெல்லாம் இவங்களுக்கு வருமானத்தையும் குடும்ப சார்ந்த விஷயத்தை ஸ்மூத்தா எடுத்துட்டு போறதுக்கும் இந்த பெயர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த பெயர் உள்ளவங்க உங்க வீட்டுக்கு போய் இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா உங்க வீட்டில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வராது. அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்க கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, வருமான பெருகுதலாக இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த நபர்கள் ஒருத்தர் யாராச்சும் இந்த பெயர் கொண்ட இந்த முதல் லெட்டராக, அதாவது ஏ, யோ, பி இவங்க முதல் லெட்டர் கொண்டிருக்காங்க இல்லையா, அந்த லெட்டர் உடையவங்க உங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்கன்னா உங்க வீட்டில் பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வாக முடியும் அப்படிங்கிறது. வருமான பெருக்க அதிகமாகும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த நம்பர் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா 1, 2, 4, 8, 9 நம்பர் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். 1, 2, 4, 8, 9. ஏன் விருச்சிகத்தில் 8ஆம் நம்பர் எடுத்திருக்கோம்னா அங்க அனுசம் நட்சத்திரம் பங்கேற்றிருக்கிறது. அனுசம் என்னன்னா கௌரவம் அந்தஸ்தை கூட்டக்கூடிய இடமாக இருக்கிறது. விருச்சிகத்துக்கு 8 என்னைக்குமே பாதகமாக அமையாது அப்படிங்கறதுனால அங்க நம்ம 1, 2, 4, 8, 9 இங்க அந்த எண்கள் இதுகளுக்கு சக்சஸ் ஆக அமையக்கூடிய எண்ணாக அமைகிறது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த எண்களும் இந்த எழுத்துக்களும் உங்களுடைய சார்பாக அமைய பெற்று இருந்தால் அது உங்களுக்கு வெற்றி பாதையை நோக்கி பயணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. ஆனால் விருச்சிகமும் சரி மேசமும் சரி 5ஆம் நம்பரை பயன்பாட்டிலிருந்து விலக்கிருங்க. அது உங்களுக்கு அவ்வளவு நன்மை தராத விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருச்சிகக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளற்றங்கரை ஆற்றங்கரையில் உள்ள அம்மன் வழிபாடுகளை எடுப்பது சிறப்பாக இருக்கும். நீர்நிலையில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு. அதே போல் பாத்தீங்கன்னா உங்களுடைய முருகர் நல்ல ஆற்றங்கரை ஓரங்களில் அமைந்திருக்கும் முருகர் வழிபாடும் உங்களுக்கு சிறந்த நற்பலனை தரும். உங்க வாழ்வில் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால ஆற்றங்கரை ஓரங்களில், கடல் கிடையாது, ஆற்றங்கரை ஓரங்களில் இருக்கும் முருகர் வழிபாடு
மிக சிறந்த நன்மை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசியும் உங்களுடைய ராசிக்கு தக்கன எழுத்துக்களும் பேரையும் கரெக்டா நீங்க சூஸ் பண்ணி அத நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு இதுலயும் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது அது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். இந்த எழுத்துக்கள் எண்களும் உங்களுடைய எண்ண அலைகளிலும் உங்களுடைய மூளைகளில் ஒரு பதிவாக பதியும் போது அது மாற்றங்கள் நிறைய கொடுக்கும். அதனால எப்பவுமே சில விஷயங்கள் மத்தவங்க சொல்லணும் மத்தவங்க செய்யணுங்கிற மாதிரி ஆக்டிவேட் பண்ணாதான் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும்னு நினைக்க கூடாது. நம்மளுடைய பெயரை நம்ம மாற்ற செய்த பெயரை உங்க கண்ணாடி முன்னால உட்கார்ந்து நீங்க அத ஒரு 108 தடவை சொன்னீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கும். அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா கடவுள் ஸ்லோகத்தை 108 தடவை சொல்றோம். கடவுளுடைய வெறும் நாம பெயரை மட்டும் 108 தடவை சொல்லி மாற்றத்தை ஏற்படுத்துறோம். அதே போல் உங்க பெயரை நாம பெயராக எடுத்து நீங்க 108 தடவை சொன்னீங்கன்னா அதுல நிறைய மாற்றங்கள் நிறைய வித்தியாசங்கள் உணர்வீர்கள். இந்த மாதிரி எழுத்துக்களையும் எண்களையும் உங்க வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய விதியை மாற்றக்கூடிய ஒரு நல்ல பொருள் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தரக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கு சிறந்த பதிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.